தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியால் கருதாங்கினார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, திருமகன் மனிதரானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பது. ஆமேன். ஒளி நிறை மறைன்மைகளில் முதலாவது, இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானித்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது ஒளிநிறை மறைமகளில் இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதை தியானித்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது ஒளிநிறை மரண்மைகளில் இயேசு இறையாட்சியை பற்றி போதித்ததை தியானித்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 4வது ஒளிநிறை மறைமைகளில் இயேசு தாபோர் மலையில் உருமாற்றம் அடைந்ததை தியானித்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5வது ஒளிநிறை மறைமைகளில் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதை தியானித்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதித்துறனாட்சி சிரமிக்கேலே, தேவத்துறான கபிரேல் ரஃபாயிலே, திருத்தூதரான புனித பேதுருவே, பவுலே, யோவானே மற்றும் எல்லா தூதர்களே, நாங்கள் எத்தனை நீச பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்களில் ஒன்றாய் கூட்டி எங்கள் வேண்டுதலான பாவிகள் மனந்திரும்பவும் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் மோட்சம் சேரும்படியாகவும் யாரும் நினையாதுடைய ஆத்துமாக்களுக்காகவும் எங்கள் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் எங்கள் பங்கில் வேண்டுதல் செய்கின்ற அனைத்து பக்தரின் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் எங்களின் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த அனைத்து தேவையும் புனித மாதாவின் பாதத்திலே பாத காணிக்க வைத்து உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.
அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. வாணி என்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தினால் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
வருகை பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. திருப்பலி கருத்துக்கள். நன்றி அறிதலாக டாக்டர் ஹெரிக் மற்றும் ஜுவானிட்டா நன்றி பலியாகவும், கிறிஸ்டோஃபர் மற்றும் லீமா தமது திருமண நாள் நன்றி பலியாகவும், ஜேம்ஸ் பால் கென்னடி மற்றும் அஞ்சலின் தமது 28ஆம் ஆண்டு திருமண ஆண்டை நன்றி பலியாகவும், திருவண்ணாமலை ஜெனி குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், கேசி விக்டர் ரோஸ்லின் தமது திருமண நாளை நன்றி பலியாகவும், பாண்டிச்சேரி லியோ ஆனந்த் நன்றி பலியாகவும் நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஏப்ரஹாம் ஆண்டனி மற்றும் மேரி அனெலியா நன்றி பலியாகவும், சிஸ்டர் ஏஞ்சல் ராணி நன்றி பலியாகவும் சிறப்பிக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஆல்வின் ஷரண் பிரின்ஸ் புனித அந்தோனியாரின் ஆசை வேண்டியும், லியோன் ராஜன் பேபி மிஷேல் ராஜன் நல்ல உடல் சுகம் வேண்டியும், மரிய பனிமேயர் ஓசி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், கீதா நல்ல உடல் சுகம் வேண்டியும் வேண்டிக் கொள்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து ஆண்மலை பாற்றிக்காக திருமதி மேபிள், சி ஜெகராஜ், என் கல்யாணம், கே சரோஜா, பிஜி ஜோசப், எம்ஏ ஏப்ரஹாம், பிஜே விக்டர், எஸ்எம் ஃப்ராங்கோ, ஏஜே செபாஸ்டியன், பிஜே செபாஸ்டியன், சாந்தாயி, எம்சி ஜெயா சிங் மற்றும் இக்னேஷியஸ் சேவியன் இவளுக்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறைவார்த்தை வழிபாட்டை சிறப்பிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே வார்த்தை, குறிப்பாக இறை வார்த்தைகள் எப்படிப்பட்ட விளைவுகளெல்லாம் உருவாக்குகிறது என்பதை குறித்த ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அர்த்தமுள்ள வழிபாட்டில்
ஒன்று கூடி இருக்கிற இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறேன். கொரோனா ஒமிக்ரான் தொற்றால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, மருத்துவமனையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். உலகெங்கும் இதை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கிற அனைத்து மருத்துவர்களுக்காக, மருத்துவ பணியில் வேலை செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக, இந்த பணிகளிலே யாரெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்களோ அவர்களுக்காக, முன்கள பணியாளர்களுக்காக மற்றும் காவல்துறையினருக்காக, இப்படி நிறைய பேர் இதற்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து, இறைவா இந்த நாளிலே இவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், இவர்களை ஆசிர்வதியும் என்று சொல்லி இவர்களுக்காக சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார்கள். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப நெருப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமது தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எஸ்ரா கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார். மக்களும் அதை புரிந்து கொண்டனர். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 2-4, மீண்டும் 5-6 மற்றும் 8-10 முடிய. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டிடர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிடரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரைக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமீன் ஆமீன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுனருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவாருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 19 பாடி தியானிப்போம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன. 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 மீண்டும் பாடுவோம். ஆண்டவரே,
உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பகத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. திரு தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 முதல் 14 மற்றும் 27 உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கனானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு. Alleluia, 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 Alleluia,
நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1:1-4 மற்றும் அதிகாரம் 4:14 முதல் 21 முடிய. மாண்புமிகு தியோஃபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமையுடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏடிகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைபுட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேற்றி என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய வழிபாட்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சென்னை சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் குகானந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவர் மிகவும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண பள்ளியில் படித்து தமிழ் வழி கல்வி மூலமாக அவர் படித்து உயர்ந்து மருத்துவம் படித்து சென்னையினுடைய சிட்டி ஹெல்த் கமிஷனராக பதவி உயர்வு பெற்றவர். அவர் இருக்கும்பொழுது தான் அம்மா உணவகம்லாம் ப்ரொப்போசல் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது. அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அமெரிக்கான்னு நினைக்கிறேன். அங்கே அவருக்கான அழைப்பு, அங்கே பேச வேண்டிய நேரம் ஒரு 15-30 நிமிடங்கள் கொடுத்தார்கள். அவர் பேசினார். பேசி முடித்த பிறகு ரொம்ப நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களால் தர முடியுமான்னு கேட்டு அவரை இன்னும் பேச சொல்லி அழைத்தார்கள். இந்த தமிழக மண்ணிற்கு பெருமை, இன்னும் அழகாய் பேசினார். அவருக்கான பாராட்டு விழா சென்னையில் நடந்தது. சென்னையில் நடக்கும் பொழுது எல்லாம் பயங்கரமாக பாராட்டி பேசி அந்த அவார்டுக்காக அவரை வாழ்த்தினார்கள். கடைசியாக அவர் எழுந்து பேசுகிறார். நான் ரொம்ப சாதாரண பள்ளியில் படித்தேன், ஓட்டு கொட்டகை இருக்கிற பள்ளியிலே படித்தவன். எனக்கு முதல்ல பேசினால எனக்கு ஒரு பயம். ஆனால் என்னுடைய மாஸ்டர், என்னுடைய ஆசிரியர் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தார். டே, மைக்கில் நின்று பேசும்போது உனக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் முட்டாள் நினச்சின்னு பேசுகிறா, அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் என்னை பலம் கொடுத்தது. அப்படிப்பட்ட வார்த்தை தான் எனக்கு பயம் போச்சு. இன்றைக்கு 15 நிமிடம் அல்ல, எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் பேசக்கூடிய அறிவாற்றலை எனக்கு கடவுள் கொடுத்தேன்னு சொன்னால்
அதற்கு என்னுடைய மாஸ்டர் காரணம், அவருடைய வார்த்தை காரணம் என்பதை சொன்னார். திருக்குறளில் அழகான வார்த்தைகள் இருக்கிறது. இனிய உளவாக இன்னாது குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல நல்ல பழங்கள் இருக்கும் பொழுது போய் யாராவது காய் பறிப்பானா? அப்படி பறிப்பவன் தான் தவறாக பேசக்கூடியவன். இல்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவெல்லாம் பழங்கள்லாம் இருந்தும் போய் கனியை பறிக்காமல் காயை பறித்து உண்பவன் என்பதாக திருவள்ளுவர் சொல்வார். இன்றைக்கு இப்படிப்பட்ட மையமான சிந்தனையை வைத்து தான் இன்றைக்கு சிந்தனைக்கு நான் அழைப்பெடுக்கிறேன். 3 விதமான இறைவார்த்தை வழிபாட்டினுடைய 3 பகுதிகள். முதல் வாசகம், 2வது வாசகம், பதிலுரை பாடல் எல்லாமே ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொல்லிக் கொடுக்கிறது. முதல் வாசகத்தில் பாபிலோனிலே அடிமையாக இருந்தவர்கள் விடுதலை பெற்று வந்த பிறகு கோவிலை அவர்கள் புனரமைத்து மீண்டும் வழிபாட்டிற்கு வந்த பொழுது அங்கே குருவாக இருந்த எஸ்ரா, ஆளுநராக இருந்த நெகேமியாவுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது. வேதத்தை அவர்கள் வாசித்து அவர்களுக்கு விளக்க வேண்டும். இப்படியாக எஸ்ரா பேசுகிற பொழுது, எஸ்ரா ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற பொழுது அவர் எப்படி பேசுனார்னா, காலையில் ஆரம்பித்து மதிய நண்பகல் வரை படித்து கொண்டிருக்கிறார் இறை வார்த்தைகளை. மக்கள் எல்லாம் அழத் தொடங்குகிறார்கள். எதை நினச்சி? கடவுளை விட்டு தூரம் போனதை நினச்சி, கடவுளை விட்டு அகன்று சென்ற நேரங்களை நினைத்து. அப்போ சொல்கிறார், இது அழுது புலம்ப வேண்டாம், இந்த மகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அவர்களை ஊக்கமூட்டுவதை இன்றைக்கு முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற, துயரத்தோடு வாழ்ந்த, பிரச்சனைகளோடு வாழ்ந்த, அடிமைதானத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. இதுதான் முதல் வாசகம். 2வது கொரிந்து நகர் சொல்ல தேவையில்லை. அது பீச் ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு நகரம். எல்லா விதமான இம்மாரல், முறையற்ற தனங்களும் நன்னெறிகளுக்கெல்லாம் அப்படியே எதிர்வினையாக ஆற்றக்கூடிய எல்லா காரியங்களும் அங்கே தான் இருந்தது. விபச்சாரம் தலையோங்கி இருந்தது. வியாபாரத்தில் ஏராளமான ஊழல்கள் இருந்தது. வியாபாரத்திலே நேர்மையை பின்பற்றவில்லை. மக்களெல்லாம் பல்வேறு கலாச்சாரங்களிலே பல்வேறு தாந்தோன்றித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல குழுக்களாக பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தான் பவுலடியான் அங்கே எல்லாரையும் இணைக்க பார்க்கிறார். எப்படி இணைக்கிறார்? நாம் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளும் அந்தந்த வேலையை செய்ய வேண்டும். நான்லாம் நம்மளாம் உடல் உறுப்புகள் என்று சொல்லி கிறிஸ்துவோடு இணைத்து, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நீங்கள், கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவனுடைய வேலையை செயலாற்றுங்கள் என்று சொல்லி அவர்களை நன்னெறிப்படுத்தி முறைப்படுத்துகிற அவருடைய வாழ்வு தான் இன்றைக்கு 2வது வாசகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட திருப்பாடல்லாம் ஆண்டவரே வாழ்வு தரும் ஆவியை வார்த்தை தருகிறது. திருப்பாடல் 19 யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரம் 63வது இறைவசனம் படிக்கும் பொழுது இயேசு சொல்வார், என்னுடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை தருகிறது. அதையொட்டிய வார்த்தைகள் எல்லாம் வாழ்வு தருகிற ஆவி, வாழ்வை தான் தருகிற, வாழ்வை கெடுக்கிற ஆவி அல்ல என்பதாக திருப்பாடல் ஆசிரியனுடைய பாடல் 19வது பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியில் மிக தெளிவாய் அது என்ன நடக்குது? சினகாக்குன்னு சொல்லக்கூடிய கூடாரத்தில் என்ன செய்வார்கள் என்றால், மொத்தம் 7 ரீடிங் அவருடைய வழிபாட்டில், மொத்தம் 7 வாசகங்கள். 4 வாசகங்கள் தோரா என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் அடங்கக்கூடிய, கட்டளைகள் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்திலிருந்து வாசிப்பார்கள். அந்த 4 வாசகங்களும் முடிந்த பிறகு அங்கு இருக்கிற கட்டளைகளை எடுத்துக்கொள்வதற்காக ரபி என்று சொல்லக்கூடிய கட்டளைகளை விளக்கக்கூடிய குருவானவர் அங்கே அவற்றை விளக்குவார். அதன் பிறகு வாசிக்கப்படுகிற இந்த 3 வாசகங்கள் இறைவாக்கினர் பகுதியிலிருந்து வாசிக்கப்படும். 30 வயது நிரம்பியவர்கள், மிக முக்கியமானவர்கள், யாரெல்லாம் விளக்க முடியும் அவர்கள் அழைப்பார்கள். அப்படியாக இயேசு அழைக்கப்படுகிறார். கொடுக்கப்படும் பொழுதே அந்த ஆண்டவருடைய ஆவி என் மேலே, எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை தரவும் என்று சொல்லி, ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு தரவும் என்று சொல்லி அவருடைய பணியை பற்றி சொல்லுகிறார். எடுத்து கூறுவதாக அமைகிறது. இந்த 3 வாசகங்களை நீங்கள் உற்று நோக்குகிற பொழுது, எஸ்ரா, நெகேமியா அப்படியே விழுந்து போன, நொந்து போன வாழ்விலே, அடிமைத்தனத்திலே புரண்டோடி போன அவர்களுக்கு மிக பெரும் எழுச்சியாக, அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியாக மாறுகிற அளவுக்கு அவருடைய இறை வார்த்தை அமைந்திருந்தது. பவுலடியார் பொறுத்த வரைக்கும் தாந்தோன்றித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை ஒருங்கிணைத்தார். இயேசு பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதை செய்தார். இயேசு வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? லாசரே வெளியே வா, சாவுன்னு சொல்ல. நீங்கள் நிறைய பேர் வார்த்தையில் செத்துப்போ, அது ஒரு நிறைய பேர் பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்குது. எப்படின்னா செத்துப்போ. ஆண்டவருடைய வார்த்தை, நீ வா, வெளியே வா.
எழுந்திரு, ஒன்றுமில்லை தலித்தாகும் சிறுமியே எழுந்திரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போ, உன் நம்பிக்கை குணமாக்கிற்று, நீ கவலைப்படாத. அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை. இயேசுனுடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருந்தது. அவர்களுக்கு சுகம் கொடுத்தது, வாழ்வு கொடுத்தது. மொத்தத்தில் இந்த 3 பேரினுடைய, இந்த 3 பகுதிகளுடைய மையமே ஆண்டவரோடு இணைந்த நிலையில் அவர்கள் விளக்கிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது. இன்றைக்கு நாம் என்ன பேசுகிறோம்? குடும்பங்களில் நாம் பேசுவது என்ன? இறைவார்த்தை தான் பேசுகிறோமா? பாஸ்கா விழாலாம் இருக்குது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா விழா எப்படி திரும்ப கொண்டாடுவாங்க? அந்த ஆடு எல்லாம் வைத்துட்டு அவங்க உணவுலாம் சமைச்சிட்டு கசப்பு கீரை இப்படிலாம் எல்லாமே வச்சுட்டு அங்கே இருக்கிற கடைசி வயசில் இருக்கிற குழந்தை கேட்க வேண்டும், தாத்தா அல்லது அப்பா நம்ம என்ன இது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொல்லுவாங்க, கசப்பு கீரை, நம்ம எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தோம் அதனால் கசப்பு கீரை. அப்படி ஒவ்வொன்றாக விலக்கி கொண்டு வருவார்கள். இன்றைக்கு குடும்பங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசப்படுகிறதா? இறை வார்த்தையை நாம் அறிவிக்கிறோமா? இறைவனை பற்றிய செய்தியை சொல்லுகிறோமா? எனக்கு தெரிந்த முற்காலத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்டமைப்பில் இருந்த குடும்பங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி தந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு விஷயத்தையும் இலைமறை காயாக தெரிந்தும் தெரியாமலும் இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை தராமல் அவர்களுக்குள்ளாக வாழ்வதும் ஆவி எப்படி பிறக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு பகிராமல் அவர்களுக்குள்ளாக வாழ்வு பிறக்க என்பது யோசிப்பது எப்படி சாத்தியமாகும்? ஒன்றுமே நான் சட்டியில் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சட்டியில் வைத்திருந்தால் தான் அகப்பையில் கரண்டில் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியாய் நீங்கள் கொடுக்கப்படாத ஒரு விழுமியம், நீங்கள் கொடுக்காத ஒரு நன்னெறி, நீங்கள் புகட்டாத ஒரு பாடத்தை எப்படி பிள்ளைகள் பின்பற்றுவார்கள்? நிச்சயமாய் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமாக இருந்தது. யோசுவா முதல்ல மோயிசன் பிறகு எப்படா அந்த பொறுப்பெடுக்குதுன்னு பயந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னபோது, யோசுவாவுக்கு எங்கெல்லாம் கால் வச்சாரோ அப்படிலாம் அவருடைய தந்தனோ, அதே போல் நீ கால் வைக்கிற இடத்தையும் முன்னுடையதாக்குவேன், எப்படி மோசையோடு இருந்தனோ அப்படியே இருப்பேன் என்று சொன்னபொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறார், மக்களே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை ஆற்ற போகிறார், போய் தூய்மைப்படுத்தி கொண்டு வாங்கள் என்று சொல்வார். மோசே தன்னுடைய வார்த்தையால் வழி நடத்தினார். முன்னோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தை செய்வார் என்று முன்னோக்கி செல்லுங்கள் வழி நடத்தினார். அவர்கள் சொன்னதிலே உயிர் இருந்தது. அவர்கள் சொல்லும்போது அதில் வாழ்வு பெற்றார்கள். இன்றைக்கு நான் பேசுவது என்ன? பாக்கியலட்சுமி, வேறு என்ன பேசுகிறோம்? பிக் பாஸு. நிறைய நேரங்கள் நான் பார்க்கும்பொழுது நேற்றுனா நடந்துச்சு, பிக் பாஸில் இதோடு முடிஞ்சுது, அதுக்கப்புறம் நான் நடந்துச்சு, இல்லைன்னா நம்ம ஃபோனில் பார்த்து மீதி பார்க்குறோம். நம்ம பேசுவது என்ன? இன்றைக்கி அழகான ஒரு வார்த்தையை பேசுவோம். ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா நீங்கள் தான் ப்ராடக்ட். நீங்கள் பொருள் என்பது என்ன? ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா பொருள் நீங்கள் தான். உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவார்கள், உங்களுடைய செயல்களை மாற்றுவார்கள். இன்றைக்கு நிறைய நம்மை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமுமே சொல்கிறேன், நம்மை தடம் மாறி செல்வதற்காக உதவுகிறது. அதனால் நாம் நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கான அழைப்பு எடுக்கிறது. என்ன? இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஏழைகள்லாம் இருக்கிறாங்க, அவர்களை நோக்கிய நம்முடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவி. எப்படி எசேக்கியேல் 37 உலர்ந்து போன எலும்புகளுக்கு இறை வார்த்தையை உரைக்க சொல்லி அங்கே உலர்ந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து ஒரு புதிய மனிதனாக உருவானதோ, அப்படியாக இன்றைக்கு நம்ம சொல்கிற வார்த்தையில் வாழ்வு இருக்கிறது. எப்படி நான் முதலிலே சொல்லும்போது அந்த மருத்துவர் எனக்காக அந்த ஆசிரியர் சொன்னது தான் இன்றைக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் எப்படி சொன்னாரோ, அப்படியாக உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு சொல்ல வேண்டும். ஃபாதர் KJ ஃப்ரான்சிஸ் 18 வருடங்கள், யாருமே அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கல. 18 வருடங்கள் அவர் வந்து பிஷப்புக்கு செக்ரட்டரியாக இருந்தார். டாக்டர் அருளப்பா ஆண்டவருக்கு செக்ரட்டரியாக இருந்தார். அவர் 25th ஜூப்ளி, ப்ரீஸ்ட்ஹுட் ஜூப்ளி நடக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், மறையுரை முடிந்த பிறகு, நான் பள்ளியில் கற்றுக்கொண்டதை விட, நான் வெளியில் கற்றுக்கொண்டதை விட, நான் புத்தகத்தில் கற்றுக்கொண்டதை விட என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்த மறைக்கல்வி தான் இன்றைக்கு என்னை உயர்த்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது எங்கு ஆரம்பிக்க வேண்டும் நன்னெறிகள்? நல்லவை எங்கு ஆரம்பிக்க வேண்டும்னா உங்களிடத்திலே, உங்கள் மூலமாக ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கிற வார்த்தைகள் தான் உயிர் தரும் ஆவியாக எழுப்பப் போகிறது. எதை சொல்லித் தருகிறீர்கள் என்பதை யோசியுங்கள். நீங்கள் சொல்லித் தருவதுதான் நாளைய சமூகம், நீங்கள் சொல்லித் தருவதுதான் நாளைய திருச்சபை, நீங்கள் சொல்லித் தருவதுதான் நாளைய புண்ணியங்கள், நீங்கள் சொல்லித் தருவதுதான் நாளையினுடைய ஆசீர்வாதங்கள், நீ சொல்லித் தருவதுதான் ஆண்டவருடைய விழுமியங்கள். ஆக நான் என்ன பேசுகிறேன், என் குழந்தைகளுக்கு முன்பாக என்ன பேசுகிறேன் என்பதை உணர்ந்து பேசி,
இறை வார்த்தைகளோடு இறை அனுபவத்தோடு நீங்கள் பேசும் பொழுது, இன்றைக்கு எஸ்ராவும் நெகோமியும் பேசும் பொழுது மக்களெல்லாம் உள்ளம் குமரி அழுதது போல எல்லோரும் தங்களுடைய வாழ்வை உணர்ந்து உயிருள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு உதவும் என்பதுதான் இன்றைக்கு இறை வார்த்தை. சிந்திப்போம், தியானிப்போம், செயல்படுத்துவோம். ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். தாய் திரு அவை, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர், இந்த திருச்சபையை திரு அவையை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், துறவரத்தார் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிப்போம். தாய் திருநாட்டை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிங்க. கொரோனா, ஓமிக்ரான், இன்னும் அதனுடைய பல்வேறு வடிவங்களை, அதில் அவதிப்படுகிற பிள்ளைகளை, அவற்றிற்காக எதிர்ப்பு மருந்து கண்டுபிடித்து கொண்டிருக்கிற அறிவியல் அறிஞர்களை, அதற்காக மருத்துவம் செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களை, மருத்துவத் துறையிலே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும், முன்கள பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஓட்டுநர்கள், காவலாளிகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நம்முடைய ஜெபங்க அந்த பிள்ளைகளுக்கு உதவட்டும். நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொரு மருத்துவருக்கும் மிக பெரும் சக்தியாய் அமையட்டும். தைரியத்தோடும் தியாகத்தோடும் பிள்ளைகள் மருத்துவம் செய்ய ஆண்டவர் வல்லமையோடு ஆசீர்வதிக்க முடியாமல் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப கருத்துக்கள், நாம் எடுத்திருக்கிற முயற்சிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. நம்பிக்கையோடும் பாசத்தோடும் நான் கேட்டிருக்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு மன்றாடுகின்றோம். ஆமென். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தமில்லை. பாவம் செய்தேன்,
எண்ணத்தில் சுத்தமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைத்தேன், உள்ளத்தில் ஞானமில்லை. காய்ந்தே போன கண்ணீரும் கண்ணில் இல்லை. காய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாரிடமிருந்து பிறக்க திருவுலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிறைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் நணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, வருமளவும் வீணை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெய்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவினை கொந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரி மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவளில் முக்குகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் அலைவாவில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்தும் வரமரல்ல கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு மன்றாடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறை மகனேசு, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திறத்தும் இதை காத்த முடிவில் வலிப்பதாக. தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த நண்பை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் கலக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் கலக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், உன் வரவில் மகிழ்ந்தேன். வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே பேரருள் பொழி
வந்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் கலக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மீண்டுமாய் அறிவிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ஞாயிறு வழிபாடுகள் கொண்டாடப்படுகிறது. காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 7 மணிக்கு தமிழில் திருப்பலி, பகல் 11 மணிக்கு தமிழ் திருப்பலி, மீண்டும் 6 மணிக்கு ஆராதனை மற்றும் தமிழ் திருப்பலி நடைபெறுகிறது. ஒன்று. இரண்டாவதாக வருகின்ற புதன்கிழமை 26ஆம் தேதி காலை வழக்கம்போல் 6:30 மணி திருப்பலியும், மாலையிலே நம்முடைய ஆயர் நீதிநாதன் அவருடைய தலைமையிலே உறுதிப்பூசல் பெருவிழாவும் நடைபெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு மீண்டுமாய் ஒரு சவால். இப்போது சென்ற வருடம் நான் கேட்டிருந்தேன், ஏழை மாணவ மாணவியர்களுக்காக நீங்கள் பயன்படுத்திய செல்ஃபோன் வீடியோ கால் அட்டன் பண்ணுற மாதிரி கூகுள் மீட் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்தி உதவாத செல்ஃபோன்களை கேட்டிருந்தேன். புதுசாக வாங்கிக்கிறதோட நல்லது தான். சென்ற வருடம் அறிவித்த போது நமக்கு 7-8 தேவைப்படுத்தப்பட்டது. ஆனால் 15 வந்தது. 15 மீதியை கொண்டு போயிட்டு நம்ம சொல்லாமரி சிஸ்டர்ஸில் அவங்க ஏழைகள் பிள்ளைங்க பயன்பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு அருட்சுகரிடத்தை கொடுத்துட்டு வந்தோம். அதே போல் இந்த வருடம் நிறைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பயன்படுத்துகிற இணையத்தில் மூலமாக ஆன்லைனில் பார்த்துட்டு சேர்த்து தான் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் நீங்கள் பயன்படுத்திய செல்ஃபோன் ஏதாவது இருந்தால் வந்து அலுவலகத்தில் கொடுத்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து விட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் நீங்கள் அஞ்சல் வழியாக அனுப்பலாம். ஆகவே தயவுசெய்து ஏழை மாணவ மாணவர்களுக்கு உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் இது இல்லாதனால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. பள்ளிக்கூடம் அவர்களுக்கு இலவச கல்வி ஒரு சில பேர் வழங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஃபோன் இல்லாதனால அவர் அட்டன் பண்ண முடியல. ஒரு சின்ன நம்ம செய்கிற உதவியில் ஒரு சின்ன உதவி. தயவுசெய்து நிச்சயமாய் நீங்கள் பயன்படுத்தாத செல்ஃபோனே நிறைய இருக்கும் உங்கள் வீட்டில், அது கொடுத்தா போதும். சரிங்களா? நன்றியோடு இறைவனுக்கு நன்றி பாடி மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் முதலலை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா அமுதிலும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா தேவனமாண்டவரை புவியினில் ஈன்றவளே, தேவனமாண்டவரை புவியினில் ஈன்றவளே, அருளினிலே நிறைந்தவளே, அடியவர் நாவில் அமர்ந்தவளே, நிறைந்தவளே, அடியவர் நாவில் நிறைந்தவளே. அம்மா அமுதிலும் இனியவளே,
அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே அம்மா. புதுமைகளின் அரசியான எங்கள் அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான கடற்கரை புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.